Hello everyone, welcome to Bachelor of Cooking. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Bachelor of Cooking. நான் வெங்கடேஷ் பிரபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா டால் தட்கா. இது வந்து ரொம்பவே புரோட்டீன் என்ரிச்சான டிஷ். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷா நம்ம வந்து எடுத்து. இது ரொம்ப 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 சிம்பிளான இன்கிரிடியன்ட் தான் இதுக்கு தேவை. இது செய்யறதும் அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். தால் தட்காவுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, தக்காளி, பெரிய வெங்காயம். இது எல்லாமே ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்து ஃபைன் சாப்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகா, ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு சின்ன தேங்காய் தொட்டி. இந்த தொட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ½ கப் மசூரி தாலும் துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 விசில் அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போது வலது பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 விசிலுக்கு குறைவில்லாமல் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வந்தால் தான் இந்த தால் தட்கா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இதில் கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையெல்லாம் வந்து போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 விசில் சாலிடாக விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா வெந்து வரும். ஸோ நம்ம தால் தட்காவுக்கு பருப்பு முழுசாக இருந்தால் விதையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் இப்போ விசில் வர மாதிரி டைம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து லெஃப்ட் சைடு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வந்து மெயினாக ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெயும் நெய்யும். ஸோ இப்போ கடுகு பொரிச்சிக்கலாம், கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் அண்டு வரமிளகா ரெண்டும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வரமிளகா சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். என்னடா வரமிளகா காம்பக்கெல்லாம் போடுறான்னு பார்க்குறீங்களா? இது வந்து காரத்துக்கு இல்லை, ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ஈக்குவலாக 25 கிராம் அளவுக்கு தான் இருக்கணும். நான் வந்து ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக அதாவது மசூரி பருப்பும் துவரம் பருப்பும் சேர்ந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கணும். இது வந்து குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீரகம் வந்து இந்த ஆயில்லையே தான் வெந்து அந்த பூவை பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து சீரகம் வந்து இந்த ஆயிலில் வேகணும். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மஞ்சள் பொடி வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது நம்ம பாக்கி இருக்க அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப மெயினானது. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வேகணும். ஸோ இதில் தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, நெய்யில் வேகணும். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரிச்னஸ்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் எண்ணெய் நெய்யும் ஊற்றி குக் பண்ணியிருக்கோம். அது அப்படியே நல்லா அந்த நெய்லேயே அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே வெந்து வரணும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். இது நல்லா அந்த ஆயில்லையே ரோஸ்ட் ஆகணும். இது தனியாக குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாமே அந்த ஆயில்லையே ரோஸ்ட் ஆகிக்கிட்டோம். நீங்கள் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கானே வெந்துருமான்னு நினைக்காதீங்க. ஆயிலில் போட்டால் 1 செகண்டில் அந்த தூளெல்லாம் குக் ஆகிடும். ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கார்னிஷ் பர்பஸ்க்காக இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிளகா டெக்கரேஷனுக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது, பட் ஆனால் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த பருப்பை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப குழையாமல் ரொம்பவும் வந்து விதையாக இல்லாமல் மசிச்சு விட்டுக்கணும். ஸோ தால் தட்கா வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக நம்ம இப்போ இதை வந்து மசிச்சு விடுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை என்ன பண்ணலான்னா திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பருப்பை வந்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. பிகாஸ் என்னென்னா, நம்ம இந்த பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த மசாலாவில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து பருப்பில் மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்கிறோம். இப்போ நம்ம தால் தட்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. இந்த டைமில் நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் பட்டர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் ஹீட் பண்ணுறதுல ஒரு யூஸும் கிடையாது. அந்த பட்டர் வந்து நெய்யை மாறத்தான் போகுது. அதனால் நம்ம நெய்யே வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பாருங்கள், சைட்லையெல்லாம் வந்து அந்த நெய் வந்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு இது வர மட்டும் நல்லா கலக்கி விட்டுக்காங்க. அவ்வளோதான், நம்ம தால் தட்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். என்னோட இந்த சமையல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ரொம்ப 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 அழகாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த கார்னிஷ் பர்பஸ்க்காக எடுத்து வச்சுருந்த மசாலாவை வந்து மேலே போட்டுடலாம். பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக அந்த எல்லோ பேக்ட்ராப்பில் அந்த ரெட்டும் அந்த காஞ்ச மிளகா அந்த கருகாப்பில் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. மேலே கார்னிஷ் பர்பஸ்க்காக கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் வந்து தூவிக்கலாம். இப்போ தான் மெயினான விஷயங்க, ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தொட்டியை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி கறி பண்ணிக்கங்க. அதாவது இந்த தொட்டி நல்லா பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் இந்த வெசலுக்குள்ளே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு இந்த தேங்காய் தொட்டியை தீயை அணைச்சி போட்டு உள்ளே வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். டடாங், பார்த்தீங்களா? இப்போ நம்ம தால் தட்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளவு க்ளோஸியரான ஒரு லுக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.